நீங்க ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா நீங்க எழுதப் போற இந்த எக்ஸாம் உண்மையான இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்டது இல்லன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள அடிமையா வச்சிருக்கவும், நம்ம வரி பணத்த கொள்ளையடிக்கவும் வெள்ளைக்காரன் உருவாக்குன ஒரு திட்டம் தான் இந்த சிவில் சர்வீஸ். ஒரு காலத்துல இந்தியர்கள் முட்டாள்கள், அவர்களுக்கு ஆளத் தெரியாதுன்னு சொல்லி நம்ம முகத்துக்கு நேரா கதவ சாத்துனாங்க. ஆனா இன்னைக்கு அதே சிவில் சர்வீஸ் எப்படி இந்தியாவின் எஃகு சட்டமா மாறுச்சு? சர்தார் வல்லபாய் படேல் எப்படி தன்னுடைய அமைப்பை இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்? அந்த ரத்தமும் வியர்வையும் கலந்த வரலாறை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு யூபிஎஸ்சி நண்பன். 200 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது வருடம் 1800களின் துவக்கம், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை வணிகம் செய்ய வந்து மெல்ல மெல்ல ஆட்சியை பிடித்த காலம். இவ்வளவு பெரிய இந்திய துணைக்கண்டத்தை ஆள அவர்களுக்கு திறமையான அதிகாரிகள் தேவைப்பட்டனர். அப்போது ஆட்சி செய்ய அதிகாரிகள் தேவை. ஆனால் அந்த அதிகாரிகள் யார்? அவர்கள் உருவாக்கிய அந்த அதிகார வர்க்கம்தான் சிவில் சர்வீஸ். ஆரம்பத்தில் இந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு இங்கிலாந்தில் இருக்கிற கம்பெனி இயக்குநர்கள் தங்களோட சொந்தக்கார பசங்களை இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. அவர்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. சிபாரிசு மட்டும்தான் தகுதி. சிபாரிசு என்பது தனக்கு தெரிந்த சொந்தக்கார நபர்களையோ மகனையோ மகளையோ சிபாரிசின் அடிப்படையில் வேலை வழங்குவது. இதற்காக ஹேலிபரி கல்லூரின்னு ஒரு இடத்துல அவர்களுக்கு ஒரு பயிற்சியும் வழங்கப்பட்டது. அங்கு முக்கியமான பயிற்சி என்னன்னா, வரி வசூல் செய்வது, தண்டனை வழங்குவது, நிர்வாகம் செய்வது. இதனால இந்தியர்களுக்கு இந்தியாவை ஆள்வதற்கு திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இதற்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். இதோடைய ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் சென்ட் பண்ணுறேன்.